நேற்று அப்பாவுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தோம். அப்பாவுக்கு வந்து நேற்றுக்கு வந்து இறந்துட்டாருன்னு போயிட்டான்னு சொல்லிட்டு ஊரு ஃபுல்லாக வந்து கெடுபடி ஆகி அப்பா இறந்துட்டான்னு சொல்லி எல்லாருமே வந்து இறந்துட்டான்னு சொல்லி நியூஸ் பரவிடுது. ஏன்னா டாக்டர் கொடுத்த சர்டிஃபிகேட் அது மாதிரி இறந்துட்டான்னு சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணாக்க டிஸ்சார்ஜ் பண்ணல, கொஞ்சம் இப்போ சுவாசம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மறுநாள் வந்து இரவு 8 மணிக்கு வந்து அப்பாவுக்கு ஒன்றுமே இல்லை, ஹார்ட் பம்பிங்லாம் எதுவுமே இல்லை, எதுவுமே வேலை செய்யல, நீங்கள் எட்டுட்டு போட்டு திரும்பி சொல்லிட்டாங்க. வெண்டிலேட்டர்லேருந்து எடுத்தாக்கா 10 நிமிஷம் தான் உயிர் இருக்குன்னு சொன்னாங்க, ஹார்ட் பம்பிங் எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ 10 நிமிஷம் சரி நான் வீட்டுக்கு விட்டு போனேன். வீட்டுக்கு வந்தாக்கா அப்பா இன்னி வரைக்கும் நல்லா இருக்காரு, ஒரு பிரச்சனையும் கிடையாது, எந்த தொந்தரவும் கிடையாது, ஃப்ரீயாக இருக்காரு. கையை கட்டி காலை கட்டி அவர் சித்திரவதை பண்ணி பல்லெல்லாம் உடைச்சி எல்லாம் வந்து டாக்டருங்க எல்லாம் வந்து கத்துக்குட்டி டாக்டரை வச்சு எல்லாம் ட்ரைனிங் டாக்டரை வச்சு அப்பாவை வந்து போட்டு கொடுமைப்படுத்தி இவருக்கு முன்னாடி 4 பேர் இறந்துட்டாங்க. 4 பேரை கொண்டுட்டாங்க. நன்றி நீங்க சேர்த்து மறைமுகமாக கொண்டு அனுப்பிச்சு விட்டாங்க. காப்பீடு திட்டன்ற பேர்ல வாங்கிட்டு காப்பீடு மாத்திரை வாங்குறாங்க, போறாங்க. அந்த மருந்து இங்க உள்ளதான் செயலாகுதா இல்லை வெளில தான் போகுதா ஒன்றும் தெரியல. மூச்சு திணறல் பிரச்சனையால் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முதியவர் இறந்துவிட்டதாக அனுப்பி வைத்த மருத்துவர்கள் வீட்டிற்கு அழைத்து சென்ற நிலையில் நல்ல ஆரோக்கியமாக இருப்பதாகவும், மேலும் மருத்துவர்கள் ஆக்சிஜன் இல்லை என்றால் தன் தந்தை 10 முதல் 15 நிமிடத்தில் இறந்து விடுவார் என்றும் கூறியுள்ளனர். ஆனால் தந்தை 2 நாட்களாகியும் ஆரோக்கியமாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த உறவினர்கள். மேலும் தற்போது மருத்துவமனை மீது உறவினர்கள் கடுமையான குற்றச்சாட்டை வைத்துள்ளனர். அப்பா பேர் ராமூர்த்தி, கடலூர் மாவட்டம் பூதானப்பேட்டை கிராமம் தாங்க. நேற்று அப்பாவுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தோம். அப்பாவுக்கு வந்து நேற்றுக்கு வந்து இறந்துட்டாருன்னு போயிட்டான்னு சொல்லிட்டு நேற்றுக்கு 7 o'clock காலை 7 o'clockலாம் வந்து அப்பா இறந்துட்டாங்க, நீங்கள் வீட்டுக்கு கிட்ட போகணும்னு சொன்னோன்னே நான் ஊரில் வந்து எல்லாத்தையும் வந்து இதுமாரி அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லி ஊரில் எல்லாரும் செய்ய சொல்லிட்டாங்க. எல்லாமே மாலையிலேருந்து வாக்கியத்துலேருந்து எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வந்து வீட்டுக்கு எடுத்து வந்தாங்க. அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணாக்க டிஸ்சார்ஜ் பண்ணல, கொஞ்சம் இப்போ சுவாசம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மறுநாள் வந்து இரவு 8 மணிக்கு வந்து அப்பாவுக்கு ஒன்றுமே இல்லை, ஹார்ட் பம்பிங்லாம் எதுவுமே இல்லை, எதுவுமே வேலை செய்யல, நீங்கள் எட்டுட்டு போட்டு திரும்பி சொல்லிட்டாங்க. திரும்பி அதுக்கப்புறம் சரிட்டு வெண்டிலேட்டர்லேருந்து எடுத்தாக்கா 10 நிமிஷம் தான் உயிர் இருக்குன்னு சொன்னாங்க, ஹார்ட் பம்பிங் எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ 10 நிமிஷம் சரி நான் வீட்டுக்கு வந்தாக்கா அப்பா இன்னி வரைக்கும் நல்லா இருக்காரு, ஒரு பிரச்சனையும் கிடையாது, எந்த தொந்தரவும் கிடையாது, ஃப்ரீயாக இருக்காரு. கண்ணை கட்டி கையை கட்டி காலை கட்டி அவர் சித்திரவதை பண்ணி பல்லெல்லாம் உடைச்சி எல்லாம் வந்து டாக்டருங்க எல்லாம் வந்து கத்துக்குட்டி டாக்டரை வச்சு எல்லாம் ட்ரைனிங் டாக்டரை வச்சு அப்பாவை வந்து போட்டு கொடுமைப்படுத்தி அவர் எல்லாம் சித்திரவதைப்படுத்தி இவருக்கு முன்னாடி 4 பேர் இறந்துட்டாங்க. 4 பேரை கொண்டுட்டாங்க. நன்றி நீங்க சேர்த்து மறைமுகமாக கொண்டு அனுப்பிச்சு விட்டாங்க. இவ்வளவும் அந்த ஓபியில் வந்து நடக்குது, ஐசியூல நடக்குது, யாருமே உள்ளே உள்ள. நேற்று ஊரு ஃபுல்லாக வந்து கெடுபடி ஆகி அப்பா இறந்துட்டான்னு சொல்லி எல்லாருமே வந்து இறந்துட்டான்னு சொல்லி நியூஸ் பரவிடுது. ஏன்னா டாக்டர் கொடுத்த சர்டிஃபிகேட் அது மாதிரி இறந்துட்டான்னு சொல்லி. ஆனால் அப்பாவுக்கு ஒன்றும் கிடையாது, நல்லா தான் இருக்காரு. ட்ரீட்மெண்ட் சரியில்லை, நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லி நல்லா வந்து அரசுக்கு ஒரு வேண்டுகோளாக தான், இனி எங்களை மாதிரி அடுத்தவங்க பாதிக்கக்கூடாது. அந்த டாக்டர் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல டாக்டரை போட்டு நல்லா வந்து மக்களுக்கு நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் வைத்தியம் பார்க்க சொல்றது தான் எங்களோட வேண்டுகோள். 28ஆம் தேதி சேர்த்து இன்னைக்கு 8ஆம் தேதி வீட்டுக்கு இட்டு வந்திருக்கோம். வீட்டுக்கு இட்டுட்டு வரும்போது இறந்துட்டாருன்னு சொல்லி தான் அனுப்பிச்சு விட்டாங்க. வெண்டிலேட்டர்லேருந்து எடுத்து ஆம்புலன்ஸ் ஏற்றும் போது வீட்டில் அப்பா இறந்துட்டாங்க, நீங்க எட்டுட்டு போன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு இட்டு வந்து எல்லாம் கும்பலா என்ன பண்ண அப்பா வந்து வீட்டுக்கு வந்தோம், நல்லபடியா தான் இருக்காரு, போறாரு, அதெல்லாம் இறக்கல போல, எல்லாமே வந்து பொய்யான தகவல், பொய்யான சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க ஓபில ஐசியூல. இறந்துற போறாருன்னு சொல்லிட்டு அதாவது வந்து 95% உயிர் இல்லை, பாக்கி 5% இருக்கு, நீங்க வீட்டுல இட்டு போயிட்டு ஏதாவது நீங்க பாத்துக்கோங்கன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. 10 நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, எவ்வளோ மாத்திரை மருந்து வாங்கிட்டு நம்ம கொடுக்குறது ஒரு மருந்தா இருக்கு, அவங்க போடுறது ஒரு மருந்தா இருக்கு. ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாக்கா அவருக்கு ஏங்க இந்த ப்ராப்ளம் வருது? காப்பீடு திட்டன்ற பேர்ல வாங்கிட்டு காப்பீடு மாத்திரை வாங்குறாங்க, போறாங்க. அந்த மருந்து இங்க உள்ளதான் செயலாகுதா இல்லை வெளில தான் போகுதா ஒன்றும் தெரியல. 28ஆம் தேதி கொண்டு அட்மிஷன் பண்ணோம். நேற்று 2 நாளா அதுலேருந்து வச்சிருந்தோம். 2 லிட்டர் எடுத்த உடனே செத்துருவாங்க, ரொம்ப அதிகமாகிடுச்சு, செத்துட்டாங்க, நீங்க இட்டுட்டு போங்க, 90% இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே நல்லா தான் இருக்காங்க. 2 லிட்டர் எடுத்தோடனே இப்போ இந்த பாருங்க, இந்த நல்லா தான் இருக்காங்க. இப்போ நல்லா பேசுறாங்க, குழந்தைங்க எல்லாம் பேர பிள்ளையெல்லாம் பார்த்து பேசினாரு, நல்லா தான் இருக்காரு. இப்போ வீசிங் ப்ராப்ளம் தான், அதனாலதான் போனோம், நல்லா தான் இருக்காரு. இப்போ
என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க? என்னென்ன பண்ணாங்கன்னே தெரியல சார். வெளிய விட்டு யாருமே பார்க்க விட மாட்டேன்றாங்க. அட்மிஷனை பார்க்க விட மாட்டாங்க. கண்ணை கட்டி காலை கட்டி கையெல்லாம் கட்டிட்டாங்க. பல்லே பேத்துட்டாங்க. ஒரு பல்லே பேத்துட்டாங்க. இனி அடுத்த மக்களுக்கு எதுவும் வராத அளவுக்கு அடுத்த நடவடிக்கை எடுக்கணும். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.